ஈரான் போருக்கு மத்தியில் மலேசியா ஒரு எண்ணெய் உற்பத்தி நாடாக இருந்த போதிலும் மலேசியா எண்ணெய் விலை உயர்வால் ஏன் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கியுள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் நாட்டின் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்றாலும் மலேசியா நிகர எண்ணெய் இறக்குமதியாளராகவே நீடிக்கிறது என்று கூறினார். மலேசியர்களை பாதுகாப்பதற்காக அரசாங்க மானியங்கள் 700 மில்லியனிலிருந்து 3.2 பில்லியனாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பூடி 95 மற்றும் பூடி டீசல் திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் இந்த மானியங்களால் மக்களும் பெரும்பாலான வர்த்தகர்களும் சந்தை விலையை செலுத்த வேண்டியதில்லை என்று அவர் கூறினார். உலகளாவிய நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் மக்களின் நலனையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதே மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமை என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.